நான் அசத்தும் ஏஐ என்ற நூலை எழுதிய காம்கேர் கே புவனேஸ்வரியின் ஏஐ மாடல். இந்த வீடியோவில் எழுத்தை காவியமாக்கும் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் குறித்து விவரிக்கப்பட்டுள்ளது. கதை எழுதவும், கவிதை எழுதவும், திரைக்கதை எழுதவும் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் உதவுகின்றன. அதனிடம் கொடுக்கப்பட்டுள்ள கோடானு கோடி வார்த்தைகளிடமிருந்து கற்றுக்கொண்டு தன்னிடம் கேட்கப்படும் கேள்விகளுக்கு பதிலை கொடுக்கும் ஒரு வசதியே சாட் ஜிபிடி. இது ஓபன் ஏஐ என்ற நிறுவனம் தயாரித்துள்ள அப்ளிகேஷன். இதற்கு போட்டியாக கூகுள் நிறுவனம் கூகுள் பாட் என்ற அப்ளிகேஷனை உருவாக்கியுள்ளது. செயற்கை நுண்ணறிவு சாஃப்ட்வேர் அப்ளிகேஷனிடம் காதல் கவிதையையோ, ரம்யமான குடும்ப கதையையோ அல்லது வாழ்வியல் கட்டுரையையோ மாடலாக கொடுத்து அவற்றைப் போல புதிதாக ஒன்றை எழுதி கொடுக்க சொன்னால் அதுவும் சிறமேற்கொண்டு செய்து கொடுக்கும். இந்த வகை செயற்கை நுண்ணறிவு நுட்பம் தன்னிடம் கொடுக்கப்படும் தரவை உள்வாங்கிக் கொண்டு அலசி ஆராய்ந்து பகுப்பாய்வு செய்து தாமாக ஒரு புதிய படைப்பை உருவாக்கும். இப்படித்தான் செயற்கை நுண்ணறிவை படைப்பாளியாகவும் அவதாரம் எடுக்க செய்திருக்கிறார்கள். முன்பெல்லாம் காதலிப்பவர்கள் கவிதை எழுத தெரியாவிட்டால் கவிதை எழுத தெரிந்த தங்கள் நண்பர்களிடம் தாங்கள் என்ன நினைக்கிறார்களோ அதை சொல்லி கவிதையாக எழுத வைத்து தங்கள் காதலியிடம் கொடுத்து தாங்களே எழுதியதைப் போல பெருமை பெற்றுக் கொள்வார்கள். இன்று அந்த வேலையை செயற்கை நுண்ணறிவு செய்கிறது. கவிதையை நீ எழுதினாயா அல்லது ஏஐ எழுதி கொடுத்ததா என்று காதலியே சந்தேக கண்கொண்டு பார்க்கும் அளவுக்கு தொழில்நுட்பம் உணர்வுபூர்வமான விஷயங்களிலும் மூக்கை நுழைக்க ஆரம்பித்துவிட்டது. இது போன்ற காட்சிகளை இனிவரும் திரைப்படங்களிலும் பார்க்கலாம். இது பற்றியெல்லாம் இன்னும் விரிவாக தெரிந்து கொள்ள அசத்தும் ஏஐ என்ற புத்தகத்தை வாங்கி வாசியுங்கள்.